வணக்கங்க. அதை ஒரு வீடியோங்க. ஒரு ஆஃபீஸில் ஒரு நிறுவனத்தில் ஒரு பெரிய ஆஃபீஸர் இருக்காங்க இல்லைங்களா? ஒரு ஆஃபீஸர்னா அந்த ஆஃபீஸ்க்கு இன்சார்ஜ் அவங்க தான் இருக்காங்க. அது பெண்ணாக இருக்காங்க இல்லைங்களா? அங்கே ஒரு கடநில ஊழியர் பெண்ணு வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சில சில கசப்புக்கு பல ஆண்டுகளாக 25 ஆண்டுகளாக வேலை பார்த்துட்ருக்காங்க. மற்ற ஆஃபீஸர்கிட்டலாம் நல்ல பேர் வாங்கி நல்லா சர்வீஸ் பண்ணி நல்லா 25 வருஷம் ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அவங்க நல்லா வேலை செஞ்சு நல்லா இருக்குங்காட்டி தானே 25 வருஷம் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் இருக்க முடியுது இல்லைங்களா? எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் அந்த லேடி சர்வீஸ் பண்ணி ரிட்டையர்டாக போகிறாங்க அவங்க இல்லைங்களா? ரிட்டையர்டாக பக்கம் அந்த சூழ்நிலையில் இன்னொரு ஆஃபீஸர் அம்மா வர்றாங்க. அங்கே அந்த அம்மாவுக்கு இவங்களுக்கும் ஒத்து வர்றதில்ல. ஒரே காரணம் என்னென்னா இவங்க நீட்டாக வர்றது ஒரே காரணம். நீட்டாக வர்றதுன்னா நல்ல புடவை கடையெல்லாம் கட்டிட்டு சும்மா ஜம்முன்னு போகிறது வர்றது பிடிக்கிறதுல அப்படி வயசானவங்க கூட. அந்த ஆஃபீஸர் அம்மாவும் வயசானவங்க தான். அவங்க ஒன்றும் வயசு பிள்ளைகள்லாம் ஒன்றும் கிடையாது. வயசானவங்க தான். வயசானவங்க இருக்கும்போது இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு அதிகமாகுது. கருத்து வேறுபாடு அதிகமாகும்போது இன்னொரு ஆஃபீஸர் அம்மாவும் இருக்கா. அப்படி என்னங்க, இன்னொரு ஆஃபீஸர் அம்மாவும் அந்த பொம்பளையோட டார்ச்சர் ஓவர் டார்ச்சர். ஆமாம், என்ன அவங்க ஹஸ்பண்ட் என்கிட்ட சொல்கிறார், ஓவர் டார்ச்சர்னால் டார்ச்சர் அதிகமான டார்ச்சரு. இதுக்கு என்ன காரணம்? முக்கியமான காரணம்னா அங்கே வேலைப்பழுது அதிகமாக கிடையாது. அவங்களுக்கு நல்ல சம்பளம் வாங்கிட்டு சும்மா இருந்துகிட்ருக்காங்க. அதனால் இந்த இந்த பணிப்பெண்ணை ரொம்ப தொலை பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க எவ்வளோ பர்மனெண்ட் ஸ்டாஃபு, அவங்க ஆஃபீஸரு இவங்க கீழே வேலை செய்கிறாங்க, 2 பேரும் பர்மனெண்ட் ஸ்டாஃபு தான். அப்போ கருத்து வேறுபாடு இருக்கும்போது அவங்க மேலே இடத்துல போய் ஸ்டான்சர் கேட்குறாங்க, எனக்கு மாற்றி கொடுங்க ஐயா அப்படின்னு. இதில் எதாவது தப்பு இருக்குங்களா? அவங்களுக்கு உரிமை மாற்றி கொடுக்குறாங்க. உனக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கிறனால நான் உங்கள்கிட்ட கொடுக்கல, மேலே இடத்துல கொண்டு கொடுத்துட்டு வந்தேன். இதில் பெரிய தப்பு ஒன்றுமே கிடையாது. எனக்கு உண்டானது மேலே கேட்குறேன், அவ்வளோதான். அப்படி இருக்க பட்சத்தில் அவங்களே டான்ஸர் ஆனதுக்கப்புறம் நீ தொலைபேசி மூலியமாக அங்கேயும் இங்கேயும் சொல்லி அவங்கள அங்கே போடு இங்கே போடு அப்படின்னு சொல்கிறியே, அடுத்த வருஷம் நீயே ரிட்டையர்டு தான். கடவுள் ஒன்று எங்கே போடுவார் தெரியுமா? நீனாலும் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே அங்கே போடு இங்கே போடுன்னு நீ சொல்லியிருக்கிற. கடவுள் உனக்கு ரிட்டையர்ட் ஆகும்போது எங்கே போடுவார் தெரியுமா? என்ன மோசமான இடத்துல போடுவார், மோசமான பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு. ஏற்கனவே உன்ற வீட்டில் உனக்கு ஏகப்பட்ட பனிஷ்மெண்ட்டு. நீ சம்பாதிக்கிற காசு ஃப்ரீயாக செலவு பண்ண முடியறதில்ல, ஜாலியாக பேச முடியறதில்ல, சுவையாக தூங்க முடியறதில்ல. இப்படி சூழ்நிலையில் நீங்கள் இருந்துட்டு மற்றவங்களை இவ்வளவு துன்புறுத்துறிய. என்ன பிறப்பியா நீ? என்ன வளர்ப்பியா நீ? நீ லேடியா என்னது? ஒரு பெண் இவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இப்படி ஒரு வக்கர புத்தி இருக்குமா? இப்படி ஒரு வக்கர புத்தியா? என்னையாது ஒரு பெண்ணை தொல்லை பண்ணுறதில் என்ன உனக்கு கிடச்சி போகுது? அடுத்த வருஷம் நீயும் தான் ரிட்டையர்டு இல்லையா? குடும்பத்தில் பயங்கரமான பிரச்சனை வரும், கடவுள் கொடுத்துருவாரு. நீ அந்த பெண்ணுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் அந்த பெண்ணுக்கு நீ ஃபோன் பண்ணி அங்கேயும் தொலைபேசியில் சொல்லிடுறது, அதனோட எஃபெக்ட்டு நீ ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அக்கடான்ட்டு போவியெல்லாம் ஆர்டர் வாங்கிட்டு அப்போ தெரியும் உனக்கு. பார், யோசனை மாட்டேன். இந்த வீடியோவை நீ பார்ப்பின்னு நினைக்கிறேன், பாரு. வச்சிட்டா? ஓகே, பாய்.